கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாயென்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்திற்காக தலைகளை வணங்கி நான் அவரை துதிக்கிறேன். வேத வசனத்தை இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நின்று உற்று பார்ப்பதற்கும் நமக்கு ஆதரவாக்கிக் கொள்வதற்கும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாகூம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய நினைவில் கொள்வோம். நாகூம் 1:7. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். நேர்த்தியான ஒரு வேதபாகம். யாரும் இவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு எழுதி கொடுக்கவும் அல்லது ஆதரவாய் சொல்லவும் ஆதாரம் இதுதான் என்று நமக்கு பொறுப்பெடுக்கவும் முடியாது இந்த பூமியில். ஆனால் இந்த வேதம் ஒவ்வொரு பொழுதும் வார்த்தைகளால் அந்த தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமையால் நம்மை நிறைக்கிறதையும் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த வேதத்தை வாசிக்கிற அருமையான பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, ஆரம்ப காலகட்டங்கள் அவர்கள் விசுவாசிகள் ஆன பொழுது அவர்களுடைய சாட்சியின் அனுபவங்கள், அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தைகள், அவருடைய உற்சாகமான நிலைமைகளை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே தேவன் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இருக்கும். பிள்ளைகள் இவ்வளவு மேன்மையாய் வந்து விட்டார்கள், பிள்ளைகள் இவ்வளவு உருக்கமாய் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகிற, இப்படியெல்லாம் நினைக்கிற அனுபவத்திற்கே பிள்ளைகள் வந்து விடுவார்கள். இரவில் ஜெபம், பகலில் ஜெபம், காலையில் சாட்சி, அடுத்த ஆலயத்தில் சாட்சி, வேதத்தை எடுத்துக்கொண்டு எங்காயிலும் போகலாமா, யாருக்காவது சொல்லலாமா, எப்படியாவது ஒரு காரியத்தை செய்யலாமா, இப்படி அவர்களுக்குள்ளாக பலவிதமான திட்டங்களும் செயல்களும் வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவ ஜனங்கள் தேவனோடு கூட நெருங்கி பழக தொடங்கும் பொழுது சில வேளைகள் தேவ பிரசன்னத்தை இழந்தது போல காணப்படும். சில வேளைகளில் அபிஷேகத்தின் வல்லமை இல்லாதது போல காணப்படும். பரிசுத்தாவியானவர் இறங்கி நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிற அந்த அனுபவங்கள் குறைந்து காணப்படுகிறது போல காணப்படும். எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த வல்லமை உணர முடியவில்லை, எவ்வளவு உட்கார்ந்தாலும் அந்த கிருபையை பெற முடியவில்லையே என்கிற சில இருள் நிறைந்த நேரம் போல, கைவிடப்பட்ட நேரம் போல, மன உளைச்சலுள்ள நேரம் போல காணப்படுவது உண்டு. இதில் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய முந்தைய பரிசுத்தவான்களும் கூட இப்படி அலசடிப்பட்ட அநேக நேரங்கள் உண்டு. அநேக காலங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாமல், அநேக நாட்கள் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல், ஏராளமான சூழ்நிலைகள் இக்கட்டில் ஜெபிக்கும் போது கூட பதில் வராதது போல காணப்படுவதாலே அநேக பரிசுத்தவான்கள் தடுமாறின நேரங்கள் உண்டு. அன்று போலதான் இன்றைக்கும் கூட நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய விசுவாசிகளில் அநேகர் இப்படிப்பட்ட தடுமாற்றத்திற்குள் மாறிவிடுவதால் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கை, ஆதியில் இருந்த பரிசுத்த தன்மையை இழந்து விடுகிறோம். என்ன இப்படி ஆகிவிட்டது? ஆரம்பத்தில் இருந்த ஓட்டம், ஆரம்பத்தில் இருந்த விசுவாச பாதை, ஆரம்பத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருந்த எல்லாம் இருள் நிறைந்தது போல காணப்படுகிறது. நான் ஜெபித்தால் இப்படி இல்லை, நான் ஜெபித்தால் கேட்பதில்லை, நான் ஜெபிக்க மனதில்லை, இப்படியெல்லாம் சொல்லி குழப்புகிற அநேக நேரங்களில் நாம் எல்லாம் இழந்தவர்கள் போல காணப்படுவார். தெய்வ சமூகத்தில் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு அநேகர் போய்விட்டார்கள் இந்த நிலைமையினால். ஆனால் ஒரு காரியத்தை நாம் நம்முடைய மனதை விட்டு நீக்கிவிடக்கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கிறது,
தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்கிற வார்த்தை நம்முடைய சிந்தையை விட்டு, நம்முடைய நினைவை விட்டு, நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் அது நீங்கிவிடக்கூடாது. இந்த வார்த்தையை ஆழமாய் நம்முடைய உள்ளத்திற்குள் பதித்து வையுங்கள். நான் சரியானபடி நம்புகிறேனா? நான் நம்பினால் அவர் அதை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருப்பதால் என் நம்பிக்கை அவர் குழைப்பதற்குரிய காரியத்திற்கு என்னை விடமாட்டார். என்னுடைய விசுவாசத்தை அழிந்து போகிற அளவிற்கு என்னை விடமாட்டார். வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சாத்தானுடைய சுலகளை படைப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதிருக்க நான் அதற்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருவுக்கு மாத்திரமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் அதே வார்த்தை தான். நான் ஒளிந்து போகாதபடிக்கு, நான் விசுவாசத்திலே நசிந்து போகாதபடிக்கு, நான் இந்த பாக்கியத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர் மிகுந்த பொறுப்புள்ளவராய் அறிந்திருக்கிறாராம். என் நிலைமை என்ன, என் காரியம் என்ன என்று அறிந்திருக்கிறாராம். சில விசுவாச காரியங்களில் நாம் உற்று கவனிக்க வேண்டியது ஒன்று. போராட்டம் வருவதற்கு முன்பு குறியாய் குறிப்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்க மாட்டோம். ஒரு சாயங்கால வேளையில் கூட நான் பாடுவேன், துதிப்பேன், இப்படி எல்லாம் செய்வோம். ஆண்டவர் எனக்கு அப்படி செய்தார். எல்லா சபைகளிலும், எல்லா இடங்களிலும், நிற்கிற இடத்தில், போகிற இடத்தில் ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். அவர் எனக்கு கடன் கட்டி கொடுத்தார், அவர் எனக்கு கால் கொடுத்தார், அவர் எனக்கு வயிற்று வலி நீக்கிறார், அவர் தலைவலி நீக்கிறார், அவரை போல வல்லமை இல்லை, வல்லமை இல்லை. இதெல்லாம் முடிந்து போகும். கொஞ்ச நாட்களில் ஒன்றும் காணாதவர் போல இருக்கிற ஒரு நிலையில் அவர் வந்த உடனே அடுத்தது சொல்லுவான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஏன் அவரை சேவிக்கிறேன்னு இருக்கு. அந்த மாதிரி அல்ல, நானும் கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன். ஏன்னா அவன் இருந்தது உண்மைதான். அது ஏதோ ஒரு காரியத்தை இவர்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்தது போல. என் அன்பு சகோதர சகோதரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என அருமை வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ யாரானாலும் சரி, நீ அவரை நம்பி இருக்கிறது உண்மையா இருக்குமானால் அவர் உன்னை அறிந்தவராயிருக்கிறார், தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். உன்னை பற்றிய முழு ஜாதகமும், முழு காரியங்களும், உன்னை பற்றிய முழு எழுத்துக்களும், உன்னை பற்றிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு அணுவையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். மற்றொரு இன்னொரு காரியத்தையும் இன்றைக்கு விசுவாச கோலத்தில் நாம் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் எனக்கு வயல் கொடுத்தார், இடம் கொடுத்தார், வீடு கட்ட கொடுத்தார், பணம் கொடுத்தார், இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் கொஞ்சம் சோதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வந்தவுடனே, அன்றைக்கு இந்த நிலையில் இருந்த எனக்கு இப்படி செய்தவர், இவ்வளவு தாங்கினவர், இவ்வளவு நடத்தினவர், மருத்துவர் எல்லாராலும் நான் கைவிடப்பட்ட பொழுது எனக்கு சுகம் கொடுத்தவர், ஒன்றுமில்லாமல் நான் அனாதையாய் வெளியே தெரியும் பொழுது என்னை ஆதரித்து பிடித்தவர், எந்த காரியத்திற்கும் பயன்படாத எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து எனக்கு உயரத்திற்கு கொண்டு வந்தவர், என்னை வாழ வைத்தவர், இனி செய்ய மாட்டாரா அவ்வளவு நெருக்கத்தில் செய்தவர், இந்த காரியத்தில் எனக்கு உதவ மாட்டாரா என்கிற அந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். அந்த நம்பிக்கையின் பேச்சு நம்முடைய வாயில் வருகிறதில்லை. எனக்கு தெரிந்து ஒரு அருமையான போதகர் இருந்தார். ஏற்கனவே அவருக்கு மனைவியும் இல்லை, ஒரு குழந்தையும் இறந்து போனது. ஒரு மகளோடு அவர் வாழ்ந்து வந்த காலத்தில் மகளும் பெரிய பெண்ணான பின்பு அதற்கு ஒரு திருமணமும் செய்து கொடுத்தார். 2 குழந்தைகளும் அதற்கு இருக்கிறார்கள். குழந்தைகள் சிறிய பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு முறை இந்த மகள் கர்த்தருடைய காரியமாக ஊழியத்தின் நிமிஷம் போகும் பொழுது ஒரு விபத்திலே இறந்து போனார். பரிதாபமான ஒரு நிலைமையில் அவள் இறந்து போனால் அவருடைய பிள்ளைகள் மிகவும் சிறியவர்கள். கேள்விப்பட்டோம், போதகருக்கு ஆறுதல் படுத்த வேண்டும், அவரோடு கூட கொஞ்சம் பேசி கொடுக்கலாம் என்று போயிருந்தோம். போதகர் ஒரு சோழித்த மனுஷன் வெளியே வந்தார், பேசி கொடுத்தார், கண் கலங்கினார். ஆனால் நான் ஒரு காரியத்தை அவரிடத்தில் சொன்னேன், ஐயா 2 குழந்தைகளும் நம்ம பொறுப்புக்கு வந்திருக்கே அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், ஏன் பிள்ளை என்ன இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏன் மனைவி இறந்து போயிட்டாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதனுடைய பிள்ளைகள் இவ்வளவு உயரம் வளர்கிற வரைக்கும் என்னை இதுவரைக்கும் ஆதரித்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆதரிக்க மாட்டாரா?
அதை குறித்த பாரமே எனக்கு வேண்டாம் பிரதர். நமக்கு அந்த பாரம் வேண்டாம், அவர் அதை பார்த்து கொள்வார் என்றார். இந்த அனுபவங்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அனுபவத்திலும் இல்லை, விசுவாசிகளின் அனுபவத்திலும் இல்லை. பரப்பார்கள் பாருங்க. மற்றவர்கள் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க, பிரசங்கத்திலே சுட்டி காட்டியிருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்று வந்து விட்டால் தலையில் அடித்து அழுகிறவர்கள் எத்தனை, தேம்பி அழுகிறவர்கள் எத்தனை. ஐயோ, என்னை அனாதையாய் விட்டு விட்டாய், ஐயோ நீ அப்படி போனாய் இப்படி போனாய், இப்படி சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் வேறும் சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு ஒரு முறை உங்கள் உள்ளத்தில் ஆழத்திலே ஆழ பதிய வையுங்கள். தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை உண்மையாய் நம்பி இருக்கிறார்களோ. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுருவை குறித்து ஒரு நல்ல சம்பவத்தை நமக்கு நினைவிற்கு கொண்டு வருகிறேன். என்னை யார் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள் என்று ஆண்டவர் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வார்த்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பலவிதமாய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அதற்கு முன்பும் பின்னும் வாசித்து பாருங்க. அங்கே எழுதும் பொழுது அவர் சொன்னார், பேதுருவை பார்த்து, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, என்ன யாருன்னு கேட்குறீங்க. பேதுரு சடார் ஒரே வார்த்தையை சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவனார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு, யோனாவின் மகனாய பேதுரு, உனக்கு மாம்சமும் ரத்தம் இதை வெளிப்படுத்தலை, தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்ம அப்படியே மனதிற்குள் வைத்திருங்க. இத்தனை தியாகம் உள்ள, இத்தனை சரியான, இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தில், உறுதியில், நம்பிக்கையில் என்ன காரியம் ஆனாலும் அவர் தான் முதல் வாய் கொடுப்பார், அவர் தான் முதல் பேசுவார். உமக்கு இப்படி நேரிடக்கூடாது, அவரை தனியாய் கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு முன்பாக உமக்கு இது நேரிடக்கூடாது, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்படி கேட்கிறது போல கேட்டு அவரை ஆறுதல் படுத்த தொடங்கினார். இப்படியெல்லாம் பல காரியங்களை செய்த இந்த பேதுருவை யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு தோன்றினார், பேதுருவை பார்த்து கேட்கிறார், இப்பா அவர்களை பார்க்கணும், நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னார் 2 முறையா. ஆமா, அது உமக்கே தெரியும், உமக்கு தெரியும். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய தன்மையை பாருங்கள். உமக்கு தெரியும், என்னை பற்றி உமக்கு தெரியும், என் நிலைமை உமக்கு தெரியும், என் ஓட்டம் உமக்கு தெரியும், நான் மறுதளித்தது உமக்கு தெரியும், நான் இப்படிதான் செய்வேன் என்பதை நீர் சொல்லியிருக்கிறீர் உமக்கு தெரியும், அவன் இப்படி செய்வான் என்று சொன்னீங்க அது உங்களுக்கு தெரியும், மனுஷனுடைய மாயத்தை அறிந்து நீர் அநேக முறை விலகி போனீர் உமக்கு தெரியும், எல்லாமே உமக்கு தெரியும் போது என்னை உமக்கு தெரியாதா? ஆம் நேசிக்கிறேன், ஆம் நேசிக்கிறேன். அதற்கு முன்பே சொல்லிட்டார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேனார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு ஆழமான வார்த்தை. நீதான் உன் மேல் என் சபையை கட்டுவேன், ஒரே வார்த்தையா சொன்னார். அவ்வளவு ஆழமாய் தெரிந்திருக்கிறவர் தான் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அடுத்த முறை 3வது முறை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் நேசிக்கிறேனா இல்லையா என்பதை அறிந்திருக்கிறேன். கண்கலங்க, மனது புழம்ப. என் அன்பு சகோதர சகோதரி, தம்மை நம்பியிருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் தன்மை தான் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க கடனாளிகளாய் நிற்கிறீர்கள். எந்த அளவிற்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? நாம் எந்த அளவிற்கு அவரை நம்பி இருக்கிறோம், எந்த அளவிற்கு அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்குமானால் எல்லாம் அதற்கு கீழாக நம்முடைய பார்வை செல்லும். நம்முடைய விசுவாசம் பெரிதாக காணப்படாமல் போனால் எல்லா காரியங்களும் மேலாய் நிற்கும், விசுவாசம் கீழாய் இருக்கும். இந்த 2க்கும் உள்ள காரியத்தை கவனிங்க. விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியாய் நிற்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அவ்வளவு கிருபைகளையும் நம்மால் பெற முடியும். விசுவாசத்தில் எவ்வளவு தளர்ச்சியாய் நிற்கிறோமோ அவ்வளவு பலவீனங்களையும் சோர்வையும் சுதந்திரமாக்கி கொள்ள முடியும். இந்த 2க்கும் உள்ள காரியங்கள் தான். அப்ப ஏன்னா எனக்கு விசுவாசம் இல்லையா? நான் ஜெபிக்கிறேன், நான் அழுகிறேன், நான் புலம்புகிறேன், நான் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஒவ்வொரு மாதமும் பர்த்டே பந்து எடுக்கிறேன், நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பங்கு கொள்கிறேன், நான் ஒவ்வொரு காரியத்திலும் அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திர பலிகளை காலையிலும் மாலையிலும் செலுத்தினால் அதற்கு வேண்டிய காரியங்களை முற்றிலுமாய் நான் செயல்படுத்துகிறேன் என்று நாம் நமக்குள்ளாக நம்மை தேற்றிக் கொண்டாலும், விசுவாசம் நமக்குள் இருக்கிற
அவரை அறிந்திருக்கிற அறிவின்படி நான் அவரை பின்பற்றாமல் போனால் எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும். அவர் சொல்லுவார், பார்த்து சொல்லுவார். அவன் உதட்டினால கனம் பண்றான், அவன் உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்பார். நான் மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை இருக்கேன். அவர் என்னை அறிந்திருக்கிற நம்பிக்கையின் பலன் எவ்வளவு என்பதை இன்றைக்கு நான் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய அனுபவத்தில் எவ்வளவு நம்பிக்கையுள்ளவர்களாய் நிற்கிறீர்கள், எவ்வளவு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நிற்கிறீர்கள், எவ்வளவு காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் உண்மையாய் அவைகள் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் நிற்கிறீர்கள். வார்த்தையில் கூட, நம்முடைய வார்த்தையில் கூட அவ்விசுவாசமான காரியங்கள் தென்படக்கூடாது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்கிறது ஏதோ கற்றுக்கொண்டேன் போனேன் என்பதல்ல. என்ன வந்தாலும் என்று பாடுவதில் நம் விசுவாசம் அல்ல. கடையை சுமட்டு காப்பார் என்று சொல்லுவதில் அல்ல. அது எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, எல்லாரும் பேசுகிற வார்த்தை. அவரை நம்பி இருக்கிறவனு சொல்லுகிறான், அவரை நம்பாதவனு சொல்லுகிறான், அவர் இல்லாதவனு சொல்லுகிறான். நீங்கள் அப்படி கவனித்து பாருங்கள். எத்தனை முறை எவ்வளவு மருந்துகள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு மருத்துவர் சொல்லுவார், இனி அவன் பார்த்து ஏதாவது செய்தால்தான், இனி ஆண்டவன் பார்த்து செய்தால்தான், நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தோம். இந்த வார்த்தை அவ்வளவுதான். இந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு முடிவாய் தெரிகிறது. அலறுகிறோம், துடிக்கிறோம், புலம்புகிறோம். அதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிக்கிறோம். காரணம், என் விசுவாசம் எங்கே? அதற்காக விசுவாசம் விசுவாசம் என்று உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் போகிறதெல்லாம் போகாதா? ஆகிறதெல்லாம் நான் அழிஞ்சு போகாதா? நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமே. செய்ய வேண்டியதை செய்யத்தான் அவர் விரும்பினவராய் தன்னை நம்பி இருக்கிறவனை அறிந்திருக்கிறார். 30 நாட்கள் வரைக்கும் ஒரு சட்ட பிரமாணத்திற்காக காத்திருந்தார்கள். காலம் தெரிந்தது, சூழ்நிலைகள் அறிந்து கொண்டார். ஆனால் தன் முழங்காலை முடக்குவதை விடவில்லை. அவருக்கு தெரிந்தது, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் தானியேல் தான் என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த அனுபவத்திற்கு அவர் வந்த பின்பு அவர் என்னை அறிந்திருக்கிறார், என்ன நடந்தாலும் என்னை அறிந்து கொண்டிருக்கிறார், என்ன நடந்தாலும் என்னை பற்றி அவருக்கு தெரியும் என்கிற அந்த ஆழ்ந்த நிலை ஒரு கெபிக்குள் போனாலும், சிங்கங்கள் அவரை சூழ்ந்து நிற்கிறதானாலும், அவருடைய ஆழ்ந்த விசுவாசம், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் அறிந்திருக்கிறார், மகிமை உண்டாகட்டும், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்த வாலிபர்களை பாருங்கள், 7 மடங்கள்ல 70 மடங்கு எறிந்தாலும் சரி, அவர் என்னை அறிந்திருக்கிறார். அவர் என்னை அறிந்திருப்பதால் இவைகளில் நின்று என்னை விடுவிக்க வல்லவர். ஆகவே நான் பேதுருவே அதை எழுதுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். சோதனை நின்று விடுவிக்கும்படி என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதனையிலிருந்து ரட்சிக்கும்படி அறிந்திருக்கிறார். அவர் யாரெல்லாம் அறிந்திருக்கிறாரோ அவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் அறிந்திருக்கிறாராம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனதின் ஆழங்கள் எப்பொழுதும் தெய்வ முகத்தை பார்க்கிறதாய் நிற்குமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, என்னோடு கூட இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் பங்கு கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களை அறிந்திருக்கிறார், நீங்கள் நம்பி இருக்கிறவர். ஆனால் எந்த அளவிற்கு நம்பி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். எந்த அளவிற்கு அந்த நம்பிக்கையின்படி செயல்படுகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். எந்த அளவிற்கு இந்த நம்பிக்கையை நீங்கள் இறுகமாய் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். சில நேரங்கள் உண்டு, செய்ய வேண்டிய காரியம் செஞ்சுதானே ஆகணும். அவசரமாக ஓடுவார்கள், அவசரமாய் செய்வார்கள். இவன் கேள்வியை கேட்கிறார்கள், உங்களை தேள் கடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களை ஒரு பாம்பு தொட்டா என்ன செய்வீங்க? அந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அடுத்த ஒரு பதில் அவங்களே சொல்றாங்க. அவன் பாடம் போட்டாங்கன்னா அது அப்படியே இறங்குமையா. அங்க போறது என்ன? காப்பாற்றுறதுக்காக, இந்த ஜீவனை காப்பாற்றுகிறதற்காக. என்ன காரியமாய் நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையை இப்பொழுதுதான் நான் சிந்திக்க வேண்டும். அவன் சொல்லுகிறார், ஒரே ஒரு பாடம் அவன் சொல்லிக் கொடுக்கிற கொஞ்சம் அந்த காரியத்தை மாத்திரம் செய்து பாருங்க, அந்த விஷயம் இறங்குறத நம்ம பார்க்கலாங்கிறாங்க. இப்படி உயிர் பிழைத்தவர்கள் ஏராளம் என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் அருமையான சகோதர சகோதரிகளை என்ன செய்ய வேண்டும் என்று
எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே பதில் சொல்ல முடியாத நிலைமைதான். காரணம், உங்களுடைய கேள்வி அவ்வளவு மோசமாக இருக்கும். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? அந்த கேள்வியை கேட்பீங்க. பைபிள் அப்படி எழுதியிருக்கா? அந்த கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு ஊழியக்காரர் தடுமாறுவார். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எப்படி நடக்குன்னு தெரியல. அப்படின்னா எழுப்பி விட, அப்படின்னா விஷயத்தை இறங்குவி, அப்படியான அந்த விஷயம் கீழே இறங்குறதுக்கு போல செய், நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது நடக்கட்டும், அப்படியெல்லாம் சொல்லி இன்றைக்கு குழப்பத்திற்குள்ளாக ஆயிரங்கள் மாறி போயிருக்கிறதை உணர்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, தம்மை நம்பி இருக்கிறவனை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பி இருக்கிறது உண்மையானால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். எங்கு நிறுத்த வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். எப்படி உங்களை உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். எப்படி உங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். எந்த நிலையில் உங்களை சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒன்று, அறிந்திருக்கிற அவரிடத்தில் என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நானே 1008 ஆலோசனைகளை அவருக்கு சொல்லுகிறது போல மாறிவிடக்கூடாது. அதை நீங்க செஞ்சீங்கன்னா, ஆண்டவரே இது இப்படி இருக்குமே, இதை இப்படி நடத்திட்டீங்கன்னா ஆண்டவரே அது அப்படி மாறுமே, நீங்க இப்படி கொடுத்தாதான் அந்த காப்பாற்ற, நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாதான் இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் காப்பாற்ற, இப்படி சொல்லுகிற அநேக காரியங்கள் உண்டு. தவறோ சரி என்பது காரியம் அல்ல. இப்பொழுது நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறது உண்மையை அவர் அறிந்திருப்பாரானால் தம்மை நம்பி இருக்கிறதற்கேற்ற பலனை கொடுக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஒரு நிலையை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தின் பக்குவத்திற்கு கொண்டு வாருங்கள். நம்பிக்கை இல்லாத சில வேளைகள், நம்ப முடியாத சில சந்தர்ப்பங்கள் நம்மை உருக்குலைக்கும், நம்மை நெருக்கும், நம்மோடு போராடும், நம்மை நாசப்படுத்துவதற்கு அது எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, நான் உம்மை விட்டு விலகாதபடி, என் நம்பிக்கையில் நான் கொஞ்சமும் குறையாதபடி என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுங்க, நான் உம்மை உறுதியாய் நம்புகிற உள்ளம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. இந்த வார்த்தை மேல் உங்கள் விசுவாசத்தை முழுமையாக்குங்க. என்னை அறிந்திருக்கிறவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கைக்கு உங்கள் இருதயத்தை திருப்புவோம். நாம் ஜெபிக்கலாமா? அவர் கையில் கொடுக்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் வாசித்த இந்த வேதவசனத்திற்காக 1000 கோடி துதிகளை செலுத்துகிறோம். தம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று எழுதின அந்த வார்த்தையை இந்த நிமிஷத்தில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் பதிக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தை தான் எங்கள் உள்ளத்தில் அல்லது ஒரு சிந்தை எங்களுக்குள் இருக்குமானாலும் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு சரியானது என்பதை, எந்த அளவிற்கு சீரானது என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாததால் சில வேளை நாங்கள் பெணாத்தி இருக்கலாம், சில வேளை நாங்கள் அவிசுவாச வார்த்தைகளை விட்டு இருக்கலாம். அப்படி விசுவாச வார்த்தைகளை தவிர வேறு வார்த்தைகளை பேசி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் குலைக்கிறது போல ஆனாலும் ஒரே ஒரு முறை எங்கள் மேல் தயவாய் இரக்கம் காண்பியும். உம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறீர் என்கிற அந்த ஆழமான விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் நீர் தாரும். அது மாத்திரமல்ல, உம்மை நம்பி இருக்கிற எங்களை கட்டுவதற்கு அறிந்திருக்கிறீர், உம்மை நம்பி இருக்கிற எங்களை வாழ வைக்க அறிந்திருக்கிறீர், உம்மை நம்பி இருக்கிற எங்களை ஊழியத்தில் பயன்படுத்த அறிந்திருக்கிறீர், உம்மை நம்பி இருக்கிற எங்களை மேலாக்க அறிந்திருக்கிறீர், உம்மை நம்பி இருக்கிற எங்களை தலையாக்க அறிந்திருக்கிறீர், உம்மை நம்பி இருக்கிற எங்களை மேன்மைப்படுத்த அறிந்திருக்கிறீர் என்கிற அந்த ஆழமான விசுவாசத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி எங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், உம்முடைய பிள்ளைகள் படுகிற போராட்டத்தில், படுகிற உபத்திரவத்தில், மனவேதனையில், சங்கடத்தில், குடும்ப காரியத்தை நிமித்தம் படுகிற சஞ்சலமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர்களை நம்பி இருக்கிற நம்பிக்கையின் மேன்மையை அவர்கள் அறியும்படி செய்யும். மாத்திரமல்ல, நம்பிக்கையில் குறைந்ததாய் காணப்படுமானால் தேவரீர் தயவாய் அவர்களை போதிப்பீராக, தயவாய் அவர்களை உணர்த்துவீராக. இந்த ஆழமான நம்பிக்கை உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து தெய்வீக மகிமை அனுபவிப்பதற்கு, தெய்வீக கிருபை அனுபவிப்பதற்கு, தெய்வீக பிரசன்னத்தால் அவர்களை நிரப்பி வழிய பண்ணும்படி கிருபையாய் காத்துக்கொள்ளும். உறுதிப்படுத்தி தாரும். உமது நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களை உம்முடைய கையில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சகல மனுஷருக்கு நம்பிக்கையின் பாத்திரமாயிருக்கிறவர் உங்கள் இருதயங்களில் தமக்கு பிரியமானது போல நம்பிக்கை உருவாக்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக. ஆமென், ஆமென்.